வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 8 தமிழ் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 26 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இனி இந்த காணொளியில் 27வது கேள்வியிலிருந்து படிக்கலாம் வாங்க. 7 விரிவான விடையளிக்கவும். 27 பூனா ஒப்பந்தம் குறித்து எழுதுக. படிக்கலாமா? அதாவது ஒடுக்கப்பட்டவருக்கு தனியாக ஒரு வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் 2வது வட்டமேசை மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதனுடைய விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கிறது தான் இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை காந்தியடிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நான் இதை ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக தனி தொகுதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் என்னென்னா பூனா ஒப்பந்தம். புரிஞ்சிடுச்சா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி போகலாமா? மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக. அந்த மனித எந்திரம் கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி தானே? அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க. என்னெல்லான்னு பார்க்கலாமா? முன்னுரை: மீனாட்சி சுந்தரத்தின் குணம், அக்கால அளவை நாணயம், மனதில் தோன்றிய எண்ணம், ஓர் இரவில், நண்பர் கல்யாண சுந்தரம், கடைக்கு திரும்புதல், முடிவுரை. இந்த குறிப்பு சட்டகத்தை எழுதிட்டு நீங்கள் கதையை ஏற்கனவே வாசித்திருப்பீங்க சரியா? அதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய சொந்த நடையில் எழுதிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாமா? 8 ஏதேனும் இரண்டனுக்கு விடை அளிக்க. 28 கலைச்சொல் தருக. அ பிலாசபி தத்துவம், ஆ கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. 29 கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக. ஆ சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். இதில் ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது ஒருமையா பன்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒருமை தொடர்களில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்னது? ஒருமை. இப்போ சிறுமிங்கிறது ஒருமையா பன்மையா? ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் குறிக்கி. அப்போ இது என்ன வரும்? ஒருமை. அப்போ இதில் எது வரும் அப்படின்னா தனது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? ஆ உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ பன்மை தொடர்களில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, இது எல்லாமே பன்மை தொடர். உயர்ந்தோர் அப்படிங்கிறது நிறைய பேரை குறிக்கிறது. அதனால் இதில் பன்மை தொடர் தான் வரும். அப்போ இதில் பன்மை தொடர் எது? தம்மை, தாமே. சரியா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? 30 பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக. அதாவது 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில். பார்க்கலாமா? ஆ ஆடை நெய்வது எதனாலே, அறிவை பெறுவது எதனாலே? நூலால். ஆடை எதில் நெய்வாங்க? நூல். அறிவு எதன் மூலம் நமக்கு கிடைக்குது? நூலுங்கிறது என்னது? புத்தகம், அப்படி தானே? அதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அப்போ 2க்கும் பதில் என்னது? நூலால். ஆ கதிரவன் மறையும் நேரம் எது, கழுத்தில் அழகாய் சூடுவது எது? கதிரவன் மறையக்கூடிய நேரம் என்னது? கதிரவன்னா என்னது? சூரியன். அது மறையக்கூடிய நேரம் மாலை. நம்ம கழுத்தில் அழகாக சூடுறது எது? மாலை. சரியா? அப்போ 2க்கும் ஒரே பதில் மாலை. சரி, அடுத்து போகலாமா? 9 ஏதேனும் ஒன்றனுக்கு கட்டுரை வடிவில் விடை தருக. 31 ஆ புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. இப்போ நம்ம ஒரு உறவினருக்கு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா, வலது பக்கத்தில் அவங்களுடைய தெரு பேர், தேதி போட்டுக்கிடணும்.
அதுக்கடுத்து அன்புள்ள மாமாவுக்கு. அப்போது உங்களுக்கு என்ன புத்தகம் தேவை அப்படிங்கிறத அதை என்ன செஞ்சுக்கிடணும், நீங்கள் எழுதிக்கிடணும். அதுக்கடுத்து இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை போட்டுக்கிடணும். அதுக்கடுத்து இடது பக்கம் உரைமேல் முகவரி போட்டு பெறுநர் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுடைய அட்ரஸை என்ன செஞ்சிடணும், நீங்கள் எழுதிக்கிடணும். இதுதான் என்னதுன்னா கடிதம். சரியா? அடுத்து பாருங்கள், உழைப்பை உயர்வு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முதல்ல நாம் இதுக்கு ஒரு குறிப்பு சட்டகம் எழுதிக்கிடணும். சரியா? என்னெல்லான்னு பார்க்கலாமா? முன்னுரை, உழைப்பின் வகைகள், உழைப்பின் இயல்பு, உழைப்பின் உயர்வு, முடிவுரை. இந்த 5 குறிப்பு சட்டத்தை எழுதிட்டு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய சொந்த உரைநடையில் எழுதிக்கிடலாம். சரியா? இப்போ நாம் இந்த கேள்வியில் இந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நாம் படிச்சிட்டோம். அப்படி தானே? உங்களுக்கு இந்த காணொளி ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற இந்த காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.